வணக்கம். இன்னைக்கு நம்ம டெட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், தொழிலாளன் என்ற இதழை நடத்தியவர் யார்? தொழிலாளன் என்ற இதழை நடத்தியவர் யார்? சரியான விடை சிங்காரவேலர். செகண்ட் கொஷின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்? சரியான விடை டி. முத்துசாமி. தேர்ட் கொஷின், காங்கிரஸ் வானொலி எந்த ஆண்டு வரை செயல்பட்டது? காங்கிரஸ் வானொலி எந்த ஆண்டு வரை செயல்பட்டது? சரியான விடை நவம்பர் 1942. ஃபோர்த் கொஷின், இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? சரியான விடை மோகன் சிங். ஃபிஃப்த் கொஷின், இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் உள்ள இடம் எது? இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் உள்ள இடம் எது? சரியான விடை புதுடெல்லி. சிக்ஸ்த் கொஷின், பருத்தி மற்றும் புகையிலை பயிரிட உகந்த மண் எது? பருத்தி மற்றும் புகையிலை பயிரிட உகந்த மண் எது? சரியான விடை கரிசல் மண். செவன்த் கொஷின், ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கியவர் யார்? ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கியவர் யார்? சரியான விடை சைமன் குஸ்னட். எய்த் கொஷின், சுதந்திர இந்தியாவின் தற்கால அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த இடத்தில் நிறுவினார்? சுதந்திர இந்தியாவின் தற்கால அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த இடத்தில் நிறுவினார்? சரியான விடை சிங்கப்பூர். நைன்த் கொஷின், தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை முதலில் தொடங்கியவர் யார்? தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை முதலில் தொடங்கியவர் யார்? சரியான விடை ஆச்சாரியா வினோபா பாவே. டென்த் கொஷின், காங்கிரஸ் வானொலியை தொடங்கியவர் யார்? காங்கிரஸ் வானொலியை தொடங்கியவர் யார்? சரியான விடை உஷா மேத்தா. 11th கொஷின், இந்தியாவின் தலைமை வழக்குரைஞரை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? இந்தியாவின் தலைமை வழக்குரைஞரை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை ஆர்டிகல் 76. 12th கொஷின், இந்தியா ஒரு தேசம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்தியா ஒரு தேசம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை அன்னி பெசன்ட் அம்மையார். 13th கொஷின், தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவான மண் எது? தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவான மண் எது? சரியான விடை கரிசல் மண். 14th கொஷின், முதல் காங்கிரஸ் மாநாட்டில் சென்னையைச் சேர்ந்த எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்? முதல் காங்கிரஸ் மாநாட்டில் சென்னையைச் சேர்ந்த எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்? சரியான விடை 22 பிரதிநிதிகள். 15th கொஷின், 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? சரியான விடை பரிதிமார் கலைஞர். 16th கொஷின், தனிநபர் வருமானம் பற்றி தனது நூலில் கூறியவர் யார்? தனிநபர் வருமானம் பற்றி தனது நூலில் கூறியவர் யார்? சரியான விடை தாதாபாய் நவ்ரோஜி. 17th கொஷின், சித்தாந்த தீபிகா என்ற இதழில் பணியாற்றியவர் யார்?
சித்தாந்த தீபிகா என்ற இதழில் பணியாற்றியவர் யார்? சரியான விடை மறைமலை அடிகள். 18th question. இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை பகிரும் நாடு எது? இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை பகிரும் நாடு எது? சரியான விடை மியான்மர். 19th question. ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை ஆர்டிகல் 154. Question number 20. காஃபி பயிரிட உகந்த மண் எது? காஃபி பயிரிட உகந்த மண் எது? சரியான விடை சரளை மண். Question number 21. ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை செப்டம்பர் 1946. Question number 22. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற நூலை எழுதியவர் யார்? விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை அன்னி பெசன்ட் அம்மையார். Question number 23. பெரியார் பகுத்தறிவு என்ற இதழை தொடங்கிய ஆண்டு. பெரியார் பகுத்தறிவு என்ற இதழை தொடங்கிய ஆண்டு. சரியான விடை 1934. Question number 24. அகில இந்திய பெண்கள் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. அகில இந்திய பெண்கள் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. சரியான விடை 1927. Question number 25. சித்திரபுத்திரன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சித்திரபுத்திரன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை பெரியார்.